ஹலோ சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான். அதுலயும் வந்து நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்ல 9 வாரம் சாய்பாபா விரதம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இன்னைக்கு நம்மளுடைய 9வது வாரத்தை நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. அவங்க கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருந்தேங்க. நானும் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாவே இருந்துச்சு அதெல்லாம் படிக்கும் பொழுது. இன்னைக்கு 9வது வாரம் என் லைஃப்ல நடந்த மிராக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய விரதம் இருந்திருக்கேன். இருந்தாலுமே நமக்கு தள்ளி போன விஷயம் வந்து கரெக்டா அந்த விரத நாட்கள்ல நம்ம விரதம் இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றப்போ அது ஒரு ஹாப்பினஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய வேண்டுதல் வந்து, நாங்க இருக்க இடம் வீடு வந்து ரொம்ப குட்டியா இருக்குமா, அதனால வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இடம் பத்தல, ஒரு பெருசா ஒரு பெட்ரூம் போடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையே. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதனால வந்து இத நான் சாயப்பா கிட்ட வந்து வச்சுட்டேன். நீங்களே வந்து நல்ல விஷயமா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அ ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நம்பிக்கையோட தான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரியே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்ன நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து வாடகை வீடு கிடைக்காம ரொம்ப நாள் இருந்தோமா, அதுக்கப்புறம் வாடகை வீடு ஒரு வழியா வீடு பக்கத்துலயே கிடைச்சிருச்சு. ஆனா வாடகை கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலுமே வீடுல இருந்து கொஞ்சம் நடந்து வர டிஸ்டன்ஸ்லயே கிடைச்சதால நாங்க வந்து ஓகே, இதுக்கு மேல விட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கே வந்துட்டோம். ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து வீடு பால் காய்ச்சினது வியாழக்கிழமை தான். அது எந்த வாரம்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா இந்த 9 வார விரதத்துல ஒரு வாரத்துல நம்ம வந்து வீடு பால் காய்ச்சிட்டோமா, அதுவும் வியாழக்கிழமை தான். அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் போன வீடியோலயே சொன்னேன்ல, வாஸ்து நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்துச்சுன்னா வருஷத்துல 7 டைம் தான் வரும். அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் அந்த வாஸ்து நாள் வந்தது பாத்தீங்கன்னா, அதுவும் வியாழக்கிழமை தான். அது வியாழக்கிழமை வந்தது கூட எனக்கு பெருசா தெரியல. அதுலயும் நம்மளுடைய 9வது வாரம் இன்னைக்கு. அந்த 9வது வாரம் நிறைவு வாரத்துல இந்த கிழமை வியாழக்கிழமையில இந்த வாஸ்து நாள் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா வந்து நீங்களே நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து தெரியாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தாண்டி நம்மளுடைய எதிர்பார்ப்பு சாயப்பாக்கு புரிஞ்சிருக்கு. ஏன் அது திங்கட்கிழமை கூட வந்திருக்கலாம், இல்ல வெள்ளிக்கிழமை வந்திருக்கலாம், வேற ஏதாச்சும் கிழமையில கூட வந்திருக்கலாம். கரெக்டா வந்து வியாழக்கிழமையில வந்தது எனக்கு ஒரு பாசிட்டிவா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு. அதுலயும் வந்து 9வது வாரம் நிறைவு வாரமா இருந்ததா, அந்த நாள்ல வந்து நம்ம வீட்டுக்கு மாடிக்கு வந்து பூஜை பண்ணியிருந்தோம். நம்ம மாடி வந்து ரொம்ப குட்டி. இருந்தாலும் ஒரே ஒரு ரூம் வந்து நம்மளால போட முடியும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பா நான் அந்த நம்மளுடைய சொந்த வீடு வந்து ஹோம் டூர் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு வந்து காலையில வந்து 4 மணிக்கே எந்திரிச்சாச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு எலெக்ஷன் வேறயா, இருந்தாலுமே வந்து வேற வழி இல்லை. இன்னைக்கு இன்னைக்கு அந்த வாஸ்து நாள் அப்படின்றதால இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்றதாலதான் இன்னைக்கு டே வந்து நான் வந்து இல்ல இன்னைக்கே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுலயும் வந்து இந்த 36 நிமிஷம் மட்டும்தான் அந்த வாஸ்து நேரம் இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம பூஜை பண்ணா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பெரியவங்க. அதனாலதான் வந்து இந்த டே வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நம்ம மாடியில வந்து பெருசா செடி எல்லாம் இல்லையா, அதுவும் இப்போதைக்கு நான் துளசி, கற்பூரவள்ளி இத மாதிரிதான் வச்சிருந்தேன். அதுவுமே ஒரு 4-5 நாளா தண்ணி கூட சரியா ஊத்த முடியல, அப்படியே விட்டாச்சு. இந்த பூ வந்து சம்பங்கி பூ நல்லாவே பூக்கும். எனக்கும் ரொம்பவே வந்து பிடிக்கும். இருந்தாலுமே வந்து இதுல கொஞ்சம் எறும்பு இருக்கும். கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சுட்டு அப்புறமா எடுத்துட்டு போயாச்சு. இதுதான் நம்மளுடைய மாடி. இதுல வந்து ஒரே ஒரு பெட்ரூம் போட்டுட்டு அட்டாச்டு பாத்ரூம் மட்டும் தான் நம்ம வந்து கட்ட போறோம். இன்னைக்கு பெருசா வந்து எந்த திங்ஸ்மே இறக்கல. கொஞ்சமா மண் வாங்கிட்டு அது கூட வந்து ஒரு 10 செங்கல் மட்டும் வாங்க சொல்லியிருந்தாங்க மாமா. அதனால வந்து அதை மட்டுமே வந்து வாங்கி வச்சிருந்தோம். நிறைய இடத்துல வந்து விசாரிச்சாச்சு. எப்படின்னா மொத்தமா வந்து நம்ம வீட்டுல இருந்து பொருள் வாங்கி தர முடியாது, வேலைக்கு போகணும் அப்படின்றதால கொஞ்சம் யோசிச்சு யாராச்சும் மொத்தமா வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அத மாதிரி பண்ணலாம் கான்ட்ராக்டான்ட்டு கேட்டா 10 லட்சம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஒருத்தவங்க 9 லட்சம்னு சொன்னாங்க. இவ்வளவு அமௌண்ட் நம்ம எங்க போறது? நம்ம வந்து அமௌண்ட் கொஞ்சம் வச்சிருந்து இப்ப இல்லைன்னா ஜுவல்ஸ் வந்து அடகு வச்சு அத மாதிரிதான் நம்ம வந்து இப்போ ரூம் கட்ட போறோம். அதுலயும் வந்து மொத்தமா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து அவங்க கரெக்டா போடுவாங்களா போட மாட்டாங்களா, அது வேற கொஞ்சம் பயமா இருக்கும். எல்லாருமே சொல்றவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அத மாதிரி விட்டீங்கன்னா எந்த மாதிரி பொருள் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்மளே பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் லேபர் கான்ட்ராக்ட்னா நம்ம மொத்தமா அவங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இவ்வளவு அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுலயே அவங்க கட்டி முடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்குமே வந்து
2,40,000 கிட்டத்தட்ட 2,50,000 லட்சம் கேட்டிருந்தாங்க. சைட்ல எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சென்ட்டை விட கம்மி தான். ஆனா வந்து இவ்வளவு அமௌண்ட் கேட்டதால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து எதுக்கு வெளியாள் கிட்ட எல்லாம் கேட்கணும், நம்ம மாமா வந்து இருக்காங்க, அவங்களே வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். அவருமே ஓகேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு மாமா வந்து என்ன பண்ணாருன்னா 7:30 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. என்ன நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இல்ல எனக்கு இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெடி பண்ணிட்டு நம்ம சாமி கும்பிட கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு 10 மினிட்ஸ் மேல நான் சும்மாவே நிக்க வச்சிருந்தேன் எல்லாரையுமே. கரெக்டா வந்து 8:54 இருந்து 9:30 வரைக்கும், அதான் கிட்டத்தட்ட 36 நிமிஷம். அந்த நிமிஷத்துக்குள்ள நம்ம பூஜை பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. வாஸ்து பகவான் வந்து அந்த டைம்ல தான் எந்திரிப்பாரு. அதுவும் வந்து வருஷத்துல 7 டைம் மட்டும்தான் இந்த வாஸ்து நாள் வரும். நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், இந்த வாஸ்து ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, வாஸ்து பகவான் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் போட்டோ வந்து நான் மேல கொடுக்குறேன். வாஸ்து பகவான் வந்து ஒரு டைம் சிவபெருமானும் இன்னொரு அரக்கனும் சண்டை போட சொல்ல, சிவனுடைய நெற்றி பக்கத்துல வேர்வை இருக்குல்ல, அந்த வேர்வையில இருந்து வந்த ஒரு பூதம் தான் இந்த வாஸ்து பகவானா. அவர் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டே போனதால அவருக்கு பசி அதிகமா எடுத்துட்டே இருந்துச்சாம். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாத உலகத்துல எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாராம். அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரம்மா விஷ்ணு எல்லாருமே சேர்ந்து சிவபெருமான் கிட்ட முறையிட்டப்போ, பூமியில வந்து அழுத்தி விட்டுருங்க அப்படின்ட்டு சிவபெருமான் சொன்னதால எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, கால் கையெல்லாம் திருப்பி பூமியில வந்து அப்படியே அமுக்கிட்டாங்க. அப்போ அந்த பூதம் வந்து என்ன சொல்லியிருக்கு, பசி பசி இருக்கும் இல்லையா, அதனால வந்து எனக்கும் பசிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதால சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பூமியில வீடு கட்டுற யாரா இருந்தாலுமே உனக்கு பூஜை போட்டுதான் அந்த வீடை வந்து கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் வந்து அந்த வீடு வந்து எல்லா செல்வ வளமும் நிரம்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாராம். அதனாலதான் வந்து இந்த வாஸ்து பகவான் அப்படின்ற பெயரும் அவருக்கு வச்சிருக்காங்க. அதுலயும் வீடு கட்டுற எல்லாருக்குமே தெரியும், வாஸ்து பார்த்துதான் கட்டுவாங்க. வாஸ்து பகவான் வந்து வருஷத்துல 7 நாள் எந்திரிக்கிறாருன்னு சொன்னேன்ல, அதுலயும் அந்த நாள்ல பண்ணா நம்ம வீடு வந்து சீக்கிரமா வேலை முடிஞ்சிரும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்றதுதான். இல்ல காசே இல்ல, நான் இந்த டைம்ல ஆரம்பிச்சுட்டா முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த வாஸ்து எந்திரிக்கிற டைம்ல நம்ம வீட்டுக்கு எழுப்புறதுக்காக ஏதாச்சும் ஒரு பூஜையோ இல்ல வேலைக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லபடியா நடந்து முடிக்கும், எந்த பிரச்சனையும் வராது, தடங்கள் இருக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த வாஸ்து பகவானுக்கு நம்ம பூஜையே பண்றோம். அதுலயும் இவர் எந்திரிக்கிற இந்த 36 நிமிஷத்துல எனக்கு வந்து எங்க பெரியப்பா சொன்ன கதை தான் இது. அவர் வந்து எந்திரிப்பாராம், எந்திரிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் வந்து வெத்தலை பாக்கு போட்டுட்டு திரும்பியும் வந்து படுத்துருவாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. சாதா டைம்ல நம்ம பண்றோம் அப்படின்னா வந்து நல்ல முகூர்த்த நாளா பார்த்துட்டு பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜை எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வந்து டைம் இருக்கு, இந்த டேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாஸ்து நாள் வர நாள் பார்த்து நீங்க வந்து வீடு ஸ்டார்ட் பண்றது, பூமி பூஜை பண்றது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. நான் வந்து உங்ககிட்ட இதை ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இதுதான் என்னுடைய வேண்டுதல், இது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. அம்மா கூட சொன்னாங்க, எதுக்குடி இதுக்குள்ளே ஷேர் பண்ற, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகட்டும், இன்னைக்கு தானே பண்ண, இன்னைக்கே எடுத்து எதுக்கு இன்னைக்கே போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லம்மா நான் போடதான் போறேன். ஏன்னா வந்து என்னை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹாப்பியா வந்து விரதம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும்ல அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன். இது வந்து என்னுடைய 4வது வருஷ வேண்டுதல், 4வது வருஷம் சாய்பாபாவுடைய விரதத்துல. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் இருந்திருக்கேன். அதுலயும் என்னுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறி இருக்கு. இந்த வாட்டியும் வந்து நிறைவேறினதுல எனக்குமே நிறைய வந்து பாசிட்டிவா இருந்துச்சு. என்னன்னா அத ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த வாஸ்து நாள் அப்படின்றது வேற கிழமையில கூட வந்திருக்கலாம், கரெக்டா வியாழக்கிழமை வந்தது. அப்புறம் நம்ம வீடு பால் காய்ச்சினதும் வியாழக்கிழமை தான். அத மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சாய்பாபாவுடைய அருளோட இந்த 9 வாரத்துல எனக்கு ரொம்ப திருப்தியா முடிஞ்சிச்சு. இந்த விரதத்தை வந்து நிறைய பேர் வந்து எடுக்கலாமா, இல்ல நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படிலாம் கேக்குறீங்க. நீங்க வந்து வீட்டுல நான்வெஜ் சமைக்கிறீங்க அப்படிலாம் கேக்குறீங்க. நான் சமைச்சாலும் வந்து 9 வாரம் ஃபுல்லா நான் சாப்பிடல. உங்க விருப்பம் வந்து நீங்க சாப்பிடாமயும் இருக்கலாம், சாப்பிட்டும் இருக்கலாம். வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம இருங்க, அதுவே போதுமானதா இருக்கும். எப்பயுமே வந்து மனசுதான் காரணம் எல்லாத்துக்குமே. வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நம்பிக்கையோட நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து நடக்கும். இன்னைக்கு அப்படிதான் என்னோட ஆசை, நீண்ட நாள் ஆசை.
அதுலயும் அந்த நான் சொன்ன அந்த 36 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே வந்து கரெக்டா நல்லபடியா வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் அப்படின்றதால ஹஸ்பண்டுமே கொஞ்சம் வெளியே போயிருந்தாரு. இல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே சொல்லிட்டேன். அவருமே வந்து கரெக்டா வந்துட்டாரு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. முதல் கல் வந்து என் ஹஸ்பண்ட் தான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வச்சாரு. அதுக்கப்புறம் நானுமே வச்சுட்டேன். என்னோட பசங்க எல்லாருமே வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து நல்லபடியா முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். நீங்களும் வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்கல்ல, உங்க எல்லாருக்காகவும் நானுமே வந்து சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். உங்க எல்லார் லைஃப்லயும் நீங்க என்னென்ன விஷயங்கள் ஆசைப்படுறீங்களோ, குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், வீடு கட்டணும், இல்ல வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாகணும், அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்குமே வந்து இன்னைக்கு காலையில பூஜை பண்றப்ப கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியா போணும் அப்படின்றத தாண்டி கொஞ்சம் பயமும் இருக்கு. நம்ம வச்சிருக்க பட்ஜெட்குள்ள வந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பி தான். வெளியே கடன் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்குமே வந்து இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு குண்டுமணி நகை கூட அவரு அடகுக்கு அப்படின்னு வச்சதே கிடையாது. அதே மாதிரி எங்க வீட்டுல என்ன நகை போட்டாங்க எதுவுமே வந்து கேட்டதும் கிடையாது, பார்த்ததுமே கிடையாது. அதுலயும் எனக்கு ஒரு ஹாப்பி தான். இந்த டைமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஜுவல்ஸ் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே ஹஸ்பண்ட் வேணான்னு சொன்னா கூட வெளியே எங்கேயும் கடன் வாங்க விட மாட்டேன். என்னுடைய நகையை வச்சு கூட நம்ம வந்து இருக்கிற செலவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடு கட்டுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீடு கிடையாது, ஒரே ஒரு ரூம் போட போறோம். இருந்தாலுமே வந்து அது நாங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றது அப்படின்றதால எங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. அதே மாதிரி டெய்லியும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஆனா வந்து சுத்தமா பண்ணவே முடியல. அதுலயும் இந்த வீடு ஷிஃப்ட் பண்றதுன்றது ஒரு பெரிய வேலையா இருக்கு. அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு அடுக்கி இது பண்ணி பண்றதுக்குள்ள பெண்டே நிமிர்ந்துடுதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ வேலை இருந்துட்டே இருக்கு. கிச்சனும் வந்து ரொம்ப குட்டியா இருக்கா. நம்ம இருக்க வீட்டுல நிறைய ஸ்லாப் இருக்கும், இங்க எதுவுமே இல்லை. அதனால வந்து ஒரு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணாம இருக்கிறதால என்னால வீடியோவே போட முடியல. இருந்தாலுமே ஒரு 2-3 மந்த்ல நம்ம எல்லாமே நல்லபடியா முடிச்சுட்டு ரிட்டன் நீங்க வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நானும் போயிட்டு இருக்கேன். வீடியோஸ் போடல அப்படின்னு கேட்குற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கேட்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஆசையாவே இருக்கு. பரவாயில்ல, நமக்கும் இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் சேலரி வந்துருச்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா, யூடியூப்ல வந்து சேலரி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலயும் நம்ம இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வர வச்சுட்டுனா 4000 மணி நேரம் நம்மளுடைய வீடியோ வந்து எல்லாரையுமே பார்க்க வைக்கணும். எனக்கு இப்பதான் வந்து 1500 மணி நேரம் வந்திருக்கு. அதுலயும் வந்து எனக்கு சேலரி வருதுன்றப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருப்பேனா? கண்டிப்பா வந்து யூடியூப்ல சேலரி வந்தா உங்ககிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுவேன். அதையுமே வந்து நான் இங்க சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அது வேற மாதிரிதான் நடந்துச்சு. என்னன்னா, இன்னைக்கு 9வது வாரம் அப்படின்றதால 9 புக்கு வாங்கி வைக்கணும், விரதம் புக்கு அப்படின்னு நினைச்சேன். புக்கு வந்து எங்க தெரியுமா கிடைக்கல. நேற்று ஹஸ்பண்ட் வந்து 1 மணி நேரம் கிட்ட நிறைய கடையிலையும் கேட்டு பார்த்துட்டாங்க. அவரையும் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, எங்க நாத்தனார் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ சாய்பாபா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சிலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு எலெக்ஷன்னால எங்கேயுமே கடை இல்லை. சரி, நாளைக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கலாம். நம்ம முடிகிற அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். நான் வந்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்கல்ல, அத மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்மளை இவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்த சாயப்பாக்கு ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணணும்னு நினைச்சேன். என்னால முடியல. எனக்கு வந்து வழக்கமா எனக்கு கேட்டது ஏதாச்சும் கிடைச்சிருச்சு அப்படின்னா என் சாயப்பாக்கு சாக்லேட்ல மாலை கட்டி போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து கட்டாயம் பண்ணணும்னு கிடையாது, நம்மளுடைய விருப்பம் தான். நமக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ நம்ம எது கொடுத்தாலுமே அது சின்ன விஷயமா இருந்தா கூட நம்ம மனசார ஒரு ஹாப்பினஸோடு கொடுக்கும்பொழுது கண்டிப்பா வந்து கடவுள் ஏத்துப்பாங்க. அதே மாதிரி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாலை கட்டி சாயப்பாக்கு போட்டுட்டேன். 9 வாரமும் தடங்கள் இல்லாம நல்லபடியா வந்து நம்ம சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு சாயப்பா கோவிலுக்குமே போயிட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த டே மட்டும் இல்லாம எனக்கு இந்த 9 வாரமும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே வந்து நமக்கு சாயப்பா சப்போர்ட் இருக்கு அப்படின்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.